பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இந்த வார்த்தையை எழுதுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையிலே எப்படியெல்லாம் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்தார், ஜனங்கள் எப்படி உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள், உண்மை இல்லாத ஜனங்களுக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்கிற கோணத்தில் நாம் வேதத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் மோசேயிடத்தில் பேசும் பொழுது கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார். ஆனால் மோசே 2 முறை தன் கையில் இருந்த கோலினால் கன்மலையை அடித்தார். ஆனாலும் அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வரும்படி கர்த்தர் செய்தார். ஒருவேளை அவர்கள் தவறினாலும் கர்த்தர் தவறவில்லை, அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதே போல இன்னும் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக கானான் பிரயாணத்திலிருந்து உங்களோடு ஒரு காரியத்தை சொல்லி, அதற்கு பின்பதாக இன்னும் சில தேவ மனிதர்களை தொடர்ந்து நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ கவுனிங்க, நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்த பின்பு என்ன உண்டாகுது? ஒரு வசனம் இப்படி சொல்லுது, நான் வாசிக்கிறேன் பாருங்க, அந்த வார்த்தையை பாப்பா. அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க, செங்கடலை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்பதாகவே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்பதாக எகிப்தை விட்டு வெளியேறும் பொழுதே மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வந்துருச்சு. சரியா? இப்போ இந்த மேக ஸ்தம்பமும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் அவங்க கூடவே போயிட்டு இருக்கு. பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒரு வசனத்தை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்கிறேன். அப்பொழுது நீங்கள் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கடைசி வசனம் படிக்கிறேன் பாருங்களா. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்போ பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகி போகவே இல்லை. எது வரைக்கும்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஜனங்களோடு கூட இருக்கிறார், ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், ஜனங்களோடு அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு காலை உணவு கொடுக்கிறார். அதாவது தினமும் காலையில் மன்னாவை கொடுக்கிறார், கேட்கும் பொழுது தண்ணியை கொடுக்கிறார், இறைச்சியை கொடுக்கிறார். இப்படியெல்லாம் இருக்குது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து நின்று கர்த்தரிடத்தில் வார்த்தைகளை வாங்குகிறார்கள். அதற்கு பின்பு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறார்கள். இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிவிட்டு அதற்கு பின்பு பிரயாணத்தை துவங்குகிறார்கள். சற்று தூரத்தில், கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர்கள் பாளையம் இறங்கி வேவு பார்ப்பதற்காக கானான் தேசத்தில் ஆட்களை அனுப்புகிறார்கள். அப்போ வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லி. அதாவது காலேப்பும் யோசுவாவும் தவிர மீதி எல்லாருமே தவறான செய்திகளை தான் சொன்னாங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ என்னாச்சு? கர்த்தருக்கு கோபம் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த 40 நாளையும் 40 வருஷமாக கணக்கிட்டு நீங்கள் திரும்புங்க, வனாந்தரத்தில் நீங்கள் பிரயாணம் மறுபடியும் திரும்பி போங்க. நீங்கள் 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் தான் சுற்றணும். நல்லா கவனிங்க, நீங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் தான் சுற்றணும். உங்கள் எல்லாருடைய பிணங்களும் இங்கே விழும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தரை பற்றி விசுவாசம் இல்லாமல், கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமல், கர்த்தருக்கு விரோதமாய் பேசின அந்த ஜனங்கள், இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரால் தண்டிக்கப்பட்ட அந்த ஜனங்கள்
உண்மையில்லாத அந்த ஜனங்கள். ஆனால் நம்ம முதல்ல படிச்சோம் பார்த்தீங்களா, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகவே இல்லை. எது வரைக்கும்? அந்த 40 வருஷமும் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். 40 வருஷமும் கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். 40 வருஷமும் பகலில் மேக ஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவங்கள விட்டு விலகலை. நல்லா கவனிங்க, இவர்கள் உண்மை இல்லாதவர்கள். யாரு? ஜனங்கள் உண்மை இல்லாமல் தண்டிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் உண்மை இல்லாம போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருந்து யோர்தானின் கரையில் அவர்கள் அந்த தேசத்தின் பலனை புசிக்கிற வரைக்கும் கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். சரியா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் அவரை நம்பல, அவரை விசுவாசிக்கல, அவருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்து, ஏன்னா ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை, அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. நான் இப்படி ஒரு சிந்தனை சொல்றேன், யோசிங்கலாம். ஒருவேளை கர்த்தர் கோபப்பட்டார் இல்லையா, அப்பமாவது இவங்க கால்கள் வீங்கி இருக்கணுமே, அப்பவாவது இவங்க வஸ்திரங்கள் பழமையா போயிருக்கணுமே, அது கூட ஆண்டவர் செய்யலை. அவர் உண்மை உள்ள ஆண்டவர். நான் மறுபடியும் சொல்றேன், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்தார்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஒரு குறைவும் இல்லாம கர்த்தர் நடத்தினார். தேவையானதை கொடுத்தாரு. ஆனா அவங்க எல்லாரும் யார் தெரியுமா? தண்டிக்கப்பட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அவர் உண்மை உள்ளவராகத்தான் இருந்தார். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். நாளை தினத்திலிருந்து இன்னும் சில தேவ மனிதர்கள் தவறினார்கள். ஆனால் கர்த்தரோ எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.